நாம் இன்றைக்கி வந்துட்டு குக்கீஸ் செய்ய போகிறோங்க. மல்டிகிரெயின் மாவில் குக்கீஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு மல்டிகிரெயின் மாவு எடுத்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதாவது 1/4 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க. கடலக்கொட்டையை நான் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு ஆயிலு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க. இந்த குக்கீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு மல்டிகிரெயின் மாவில் செய்ய போகிறோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கம்பு, ராகி, கோதுமை, சோளம், மக்காச்சோளம், தெனை, சுண்டல்னு எல்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு அரைச்சி செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோங்க. அந்த மாவு தாங்க எடுத்து செய்கிறேன். அந்த மாவில் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க, கலந்துக்கலாங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அது கூடவே நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி மாவு வந்துட்டு சளிச்சு தாங்க வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரையும் சுத்தமான கல் இல்லாத நாட்டு சக்கரையாக பார்த்து கலந்துக்கோங்க. நாட்டு சக்கரையுமே சளிச்சு வச்சுக்கோங்க. நான் ரெண்டையுமே முதயே சளிச்சு வச்சுட்டேங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி லேசாக இதில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பிஞ்ச் உப்பு போட்டு எல்லாம் ஒட்டுக்கா பிசைஞ்சி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பட்டர் இல்லைனா கீ ரெண்டுமே ஊற்றலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டரு கீ போட்டிங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் மாவு போடுங்க. நான் வந்து என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் ஆயிலே போட்டிருக்கேன். பட்டர் இல்லை கீ போட்டிங்கன்னா இன்னும் வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கலாங்க. அதிகமாக ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. பார்க்குறதுக்கே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான். நல்லா பிசைஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும் மாவு. இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து குக்கீஸ் மாதிரி தட்டி அதில் நட்ஸு வந்துட்டு மேலே அழுத்தி விட்டுக்காங்க. நட்ஸு கொஞ்சம் நல்லாவே அழுத்தி விட்டுக்காங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி, பிஸ்தா உங்களுக்கு எது இருக்கோ இந்த நட்ஸை வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கடலக்கொட்டை தாங்க இருந்தது. இது சீப் அண்ட் பெஸ்ட்டான குக்கீஸுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இதை வந்து எண்ணெய் தடவின தட்டில் ஒவ்வொரு குக்கீஸை அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குக்கரில் இந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு 35 to 40 நிமிஷங்க மீடியம் ஃப்ளேமில், மீடியம் விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஒருக்கா எடுத்து பாருங்கள். 40 நிமிஷம் சொன்னாங்கன்ட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வைக்கக்கூடிய ஹீட்டு தாங்க கணக்கு. ஒரு அடுப்பு மீடியம் ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எரியும். ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ரெடியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு ஊற்றி பார்த்தீங்கன்னா அது நவரணும், ஒட்டக்கூடாது. பேக் சைடு கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கீஸை வெளியே எடுத்துக்கலாங்க. இப்படி தாங்க இருக்கணும் குக்கீஸு. நான் இதில் 2 விதமான குக்கீஸ் செஞ்சுருக்கேங்க. அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். குக்கீஸ் வந்துட்டு வெளியே எடுத்துடலாங்க. குக்கீஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கடையில் எது வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சுட்டா 100 கிராமுக்கு எனக்கு 20 குக்கீஸ் வந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நம்ம மல்டிகிரெயின் மாவில் செஞ்சனால இப்படி தாங்க ஃபைனலாக இன்னொரு விதமான குக்கீஸ் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டான குக்கீஸ் ரெடிங்க.